ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கான நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல டெய்லி ஒரு ஆசிரியர் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அதே மாதிரி சோசியல் மீடியாலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளுடைய சேனல் தான் போட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே ஒரு மெயில் அனுப்புனா போதும் உங்களுக்கு வேலை வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 சான்றிதழ் உங்களுக்கு இருக்கணும். அது என்னென்ன சான்றிதழ்ங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100% வேலை வருது. அதே மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் முக்கியமா டெட் எக்ஸாமே தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா அரசு விடுமுறைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு விதிகள் படித்தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பிளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அரசு வேலையில 36,000 39,000 சம்திங் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நடுநிலைப்பள்ளி, அதே மாதிரி இளங்கலை பட்டதாரினா அது, முதுகலை பட்டதாரினா அது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா வேறுபடும். இவங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கா பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் கொடுக்குறோம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்லாம் கொடுக்குறோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு நீங்க பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவான கேட்டகரி விண்ணப்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த முறை நீங்க விட்டுட்டீங்களா மீண்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா குறைவா. அதே மாதிரி இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பிரைவேட் ஸ்கூலு அரசு உதவி பெறும் பள்ளி கிடையாதுங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஃபேமஸான ஸ்கூல் தான். வாங்க விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க 2026க்காக. ஸோ பிரைவேட்னாவே பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றீங்க. அது அப்படி கிடையாதுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றதை பொறுத்து. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியா இருக்கட்டும், அரசு உதவி பெறும் பள்ளியா இருக்கட்டும், ஒர்க் பண்றீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களை சஸ்பெண்டோ இல்லை பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸோ பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரைவேட் ஸ்கூலும் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு கரெக்டா பார்த்தீங்கன்னா நல்ல பர்சன்டேஜா இருக்கட்டும், நல்லா பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்களோ நீங்க பார்த்தீங்கன்னா நிரந்தரம். உங்களுக்கு அரசு பள்ளியா இருக்கட்டும், அரசு உதவி பெரிய பள்ளியா இருக்கட்டும், தனியார் பள்ளியா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான ஆசிரியர் வேலை நீங்க ஒர்க் பண்றதை பொறுத்து. பணியிடம் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க. பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான பணியிடம். வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா தேவைப்படும் பாடம் பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கணித பாடம் கேட்கறாங்க. இந்த கணித பாடத்துக்கு நீங்க எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கணும். எம்எஸ்சிங்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னா முதுகலையில் வந்துருவீங்க. இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொதுவான கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. பொதுவான பிரிவினர் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னு இருக்காங்க. ஆனா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ டெட் எக்ஸாம் தேவையில்ல. அதுக்கு பதிலாக 2 years எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. உங்களுக்கு சம்பளம் பிளஸ் 40,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னா வேதியியல். இந்த வேதியியல் பாடத்துக்கு முதுகலை நீங்க படிச்சிருக்கணும். எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கணும். என்ன சொல்லிடுச்சு பொதுவான பிரிவினர். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட் பேண்ட்ரு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்துச்சுன்னா வைக்கலாம். சம்பளம் 40,000 ரூபா. ஸோ அடுத்து நாம் சப்ஜெக்ட் இயற்பியல் பார்க்கலாம். இந்த இயற்பியல் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் நீங்க முதுகலை படிச்சிருக்கணும். பொது பிரிவினர் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி தான் டெட் எக்ஸாம் தேவையில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் 2 years வேணும். அடுத்து உயிரியல் பாடம் கேட்கலாம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் முதுகலை. மீதி எல்லா கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 2 years, டெட் தேவையில்ல, சம்பளம் 40. இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொதுவாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி. ஸோ கடைசி தேதியா பார்த்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு 5/3/2026 இந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணுங்க. ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு வாங்க சொல்றேன். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்ங்க, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்ங்க, டிகிரி அண்ட் டிசி, ரெசிம் வித் போட்டோங்க. ரெசிம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெசிம் பார்த்தீங்கன்னா நீங்க தனியா எடுத்து வச்சீங்கன்னு நான் பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஆதார் கார்டு கேட்கறேன். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அதே மாதிரி சாது சான்றிதழ், இதர சான்றிதழ் கேட்கறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் நீங்க பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கணும். 9ஆவதா நீங்க இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருந்தீங்களா நீங்க வைக்கலாம். உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, இல்லைன்னா விட்டுருங்க. லிசியக் சிஎம்ஐ பப்ளிக் ஸ்கூலு, விஸ்வாசபுரம், சரவணம்பட்டு, கோயம்புத்தூர் 35. இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது. ஸோ ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழ் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 9007372236. இந்த நம்பருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பாருங்க. கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணி கேளுங்க. தமிழ்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயில மட்டும் அனுப்புனா போதுன்னு. அதுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுடைய ரெசிம், நான் பார்த்தீங்கன்னா ரெசிம் தனியா எடுத்து வைங்க சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுக்காகத்தான். உங்களுடைய போன்ல இருந்து ஒரே ஒரு கிளிக் பண்ணீங்களா போதும். நீங்க போஸ்ட் அனுப்ப தேவையில்ல. மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்க பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். நல்லா மறந்துடாதீங்க.
இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல்ல இருந்து நீங்க சென்ட் பண்ணுங்க. உங்களுடைய ரெஸ்யூம் அதுல போட்டோ இருக்கிற மாதிரி பார்த்து, இப்ப இருந்துச்சுன்னா உடனே கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிருங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். உங்களுடைய ரெஸ்யூம் எல்லாமே பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளா இருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. சோ அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணீங்களா, இந்த ஸ்கூல்ல கிடைச்சிட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்குன்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. சோ இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.